அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னங்க வைஷு, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிளம்பிட்டீங்களா? ஆமா வைஷு, என்ன உன்னதான் காணுமேன்னு பாத்துட்டு இருந்தேன். அக்கா சொல்லு சாலா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு என்ன ஆச்சு என்னன்னு பாத்துட்டு வரேன். சரி சாலா. சாப்பிட்டோமா? சாப்பிட்டுட்டீங்களா? யாருங்க? மதியா வாசுகியா? யார் சமைச்சு கொடுத்தா? வேணி. வேணி அது கூட இருந்துட்டாளா? ஆமாமா, நீ கோவிலுக்கு போறேன்னு நேத்தே சொன்னியா? ஆமாங்க, நானும் சாலாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் காலையில வேகமாவே எழுந்து எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டா. சாப்பிடவும் செஞ்சாச்சு, பசங்க எல்லாம் ஆபீஸ் கிளம்பியாச்சு. நீங்க என்ன கோவில்ல பூஜையா? ஆமாங்க, பூஜை நடந்துட்டு இருந்தது, எப்படி விட்டுட்டு வர முடியும்? அதனால அப்படியே உட்காந்து பாத்துட்டு வந்துடலான்னு உட்காந்தாச்சு. சரி சரி, அதனால ஒண்ணும் இல்லம்மா. என்னங்க, இப்ப ஆபீஸ் கிளம்புறீங்களா? ஆமா வைஷு, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னும் கல்யாணத்தோட ஆபீஸ்க்கு லீவ் விட்டது. இனி போய் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். என்னங்க, முகூர்த்த தேதி குறிக்க? ஓ, அத கேக்குறியா? ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, அது என்னன்னு தெரியல, அது ஒரு சந்தோஷம். அதுவும் சித்தார்த்தே மாப்பிளையா, அதனால கல்யாணம் எப்போங்கிற எதிர்பார்ப்பே இருக்குங்க. அது என்னமோ உண்மைதான். சிந்து பிறந்தப்ப யோசிச்சது இப்போ அவ கல்யாண வயசுல நடக்க போகுது. ஆமாங்க. வைஷு, ஃபர்ஸ்ட் ஆபீஸ் போயிட்டு ஒரு 10-11 மணிக்கு மேல நானும் வயிறுமும் கிளம்பி போயிட்டு வரோம். சரிங்க, போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாமா. அண்ணி, கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமா தம்பி. டேய், ஃபைல் எல்லாம் எடுத்துட்டியா? அண்ணே, வீரா எடுத்து வச்சிட்டானா, எல்லாத்தையும் கொண்டு வரேன் இருக்கான். சரி சரி, ஓகேடா. கிளம்பிட்டான்ல? கிளம்பியாச்சுனே, இப்போ வந்துருவான். சரி வா, அப்புறம் நம்ம போலாமா? போலானே. வைஷு, நான் போய் முகூர்த்த நாள் குறிச்சிட்டு உனக்கு என்னன்னு போன் பண்றேன். சரிங்க. போயிட்டு வரேமா. பாத்து போயிட்டு வாங்க. அண்ணி, போயிட்டு வர அண்ணி, பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. டேய் வாடா. முகூர்த்த தேதியை குறிச்சாச்சுன்னா அடுத்து டக்கு டக்குன்னு கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே, என்ன முகூர்த்த தேதின்னு சொல்லட்டும் பாப்போம். அப்புறம் வேணிய பாரு, நம்ம கோவிலுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு அழகா பொறுப்பா எழுந்து சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து, ரொம்ப நல்ல பொண்ணு. சரி சரி, எல்லாரும் ஆபீஸ் கிளம்பிட்டாங்களா, என்னென்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். என்னம்மா இப்படி பண்றியேம்மா? வர 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 நீ ரொம்ப மோசம். என்ன அம்மாவை காணோம், இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சொல்லு, நீ மோசம் தானே? மோசமா? யாரு? என்ன பாக்குற? நீதான். நானா? நான் என்ன பண்ணேன்? என்ன என்ன பண்ணேன்னு பாக்குறியா? எஸ் எஸ். என்னலாம் பண்ணலன்னு கேளு. ஐயோ, நான் ரொம்ப நல்ல பையனாச்சே. யார சொல்றா என்ன சொல்றா ஒண்ணுமே புரியலையே. என்ன நீ என்னலாம் பண்ணேன்னு சொல்லவா? மோர பார்த்து பேசிட்டு இருக்கா. ஐயே, மோர் கிட்ட என்ன தகராறு? மிந்திலாம் உன்னை குடிச்சா அப்படியே மனசுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும், ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் கூட வராது. ஆனா இப்ப பார்த்தா தொண்டையெல்லாம் கரகரங்குது, மூக்கு அப்பப்ப ஒழுகுது. இல்ல என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டியா? சரிதான். இங்க பாரு, இன்னைக்கு உன்னை ஆசைப்பட்டு குடிக்க போறேன். ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வந்துச்சு, மூக்குல குத்தி விடுவேன். உனக்கு எங்க மூக்குன்னு பாக்குறியா? எனக்கே இல்ல, இனி உனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி, உன்னை சொல்லி என்ன குத்தம்? வர வர பால், தயிர், மோரு எல்லாம் கொஞ்சம் குழப்படியா தான் இருக்கு. சரி சரி, ஸ்கூல்ல போய் பாடம் எடுக்கணும். அதுக்கு என் வாய்ஸ்க்கு எந்த பங்கமும் வரக்கூடாது. அதுபடி நீ தான் பாத்துக்கணும், ஓகேவா? ஓகே. ஏய், என்ன பேசுற? நீ என்கிட்ட பேசும்போது நான் உன்கிட்ட பேச மாட்டேனா? ஐயோ, நிஜமாலே பேசுறியா? ஆமாண்டி. என்னது டியா? ஆமாண்டி, நீ என்ன குடிக்கிறதே தப்பு, இதுல இவ்வளவு பேச்சு பேசுறியா? அது அதனால நான் ஒன்னு ஹாய் குட் மார்னிங். என்ன இது விளையாட்டு? ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். மோர் பேசுதுனா? பேசும். நீ வேணா எல்லார்கிட்டயும் பேசுவ, ஆனா வேற எதுவுமே வாய் திறக்காது. பரவாயில்ல, இருந்தாலும் பேச நல்லா இருக்குல்ல. இப்பெல்லாம் மோர் குடிச்சா தொண்டை வலிக்குது, அத கிட்ட சத்தம் போட்டேன். இனி பாரு, ஒண்ணுமே செய்யாது. ஆமா ஆமா. அது என்ன ஆமா? ஓய். சொல்லு சரத்து, உனக்கு மோர் வேணுமா? காஃபி வேணும். ஆமால, நீ இப்பதான் தூங்கி எழுந்து வாரியா? ஆமா, என்ன வெளியே ஒரே உன் பெருமையா இருக்கு? ஏன் பெருமையா?
ஆமா, காலையில சீக்கிரம் எழுந்துட்டியா, எல்லாத்தையும் சமைச்சியா, எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்தியா, இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சு எல்லாரும் ஆபீஸ் கிளம்பியாச்சாம். யார் சொன்னா இதெல்லாம்? எல்லாரும் முக்குக்கு முக்குக்கு அப்படி நின்னு பேசிட்டு இருக்காங்க. முக்குக்கு முக்குக்கா? சரத்து? இப்பதான் வீரா நான் சொன்னா, அம்மா 2 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்களாமே. ஆமா. இங்க ஆனாலும் சாலாமாக்கும் சரி வைஷாமாக்கும் சரி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. அடப்பாவி. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன, நீ பாவம் இல்லையா? 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டா எப்படி நீ ஒத்தையில சமைப்ப? எனக்கு ஒண்ணு இதெல்லாம் கஷ்டம் இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. உனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்கு? நீ வேலை பார்த்தா ஏன் கை கால்லாம் வலிக்கும். அப்படிலாம் வலிக்காதே. ஐயோ வலிக்கும் வேணி. இரு இரு, இன்னைக்கு வரட்டும். யாரு? வைஷாமா சாலாமாதான் வந்ததும் இன்னைக்கு நான் கேக்குற கேள்வியில 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 இல்ல, கேக்குற கேள்வியில கேட்றாத. ஏய், எனக்கு என்ன பயம் நினைச்சியா? அதெல்லாம் கேட்பேன். இப்போ இப்போ வைஷ்ணவமா வந்து நிக்க சொல்லு, நான் என்ன கேள்வி கேக்குறேன்னு மட்டும் பாரு. சரத்து கேட்கட்டுமா? என்ன கேக்குறான்னு பாப்போம். அதெல்லாம் கேப்பேன். ஹாய் வைஷ்ணவமா, குட் மார்னிங். ஏதோ கேள்வின்னு சொல்லிக்கிட்டு இருந்தடா. அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு 10th எக்ஸாம்ல அதான் கேள்வியெல்லாம் ஈஸியா வரட்டும்னு வேணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேமா. வேணிக்கிட்ட? ஆமாமா, அவளும் ஒரு டீச்சர்ல, அந்த பொறுப்பெல்லாம் அவளுக்கும் இருக்கணும்லமா. டேய் படுவா. ஆமா. போலீஸ்காரன் திருட்டு வேலை பாக்குறியா? அது எப்பமா வந்தீங்க? நீ சாலாமா வைஷாமா வந்தா கேள்வி கேப்பேன்னு சொன்னேல. ஓ, அப்பவே வந்தாச்சா? ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துருக்கலாம்ல. இல்ல நீ என்னதான் பேசுறேன்னு கேப்போன்னு நானும் பார்த்தேன். ஐயோ தெய்வமே, ரொம்ப நல்லா வருவோமா? டேய் சரத்து கழுத. ஆமா, ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்தேன். ஒரு ஃபுல் கப் பூஸ்டே குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி வந்துச்சு. அதனால குடுகுடுன்னு ஓடியே போய் குளிச்சுட்டு டியூட்டி கிளம்புறேமா. டேய் டேய் இதோ இப்ப கிளம்பிடுறேமா. டேய் டேய் சரத்து, காஃபி குடிச்சிட்டு போடா. அத்தை ஓடிட்டாங்க. சேட்டைய பத்தியா அவனுக்கு? ஆமாங்க அத்தை. எல்லா வேலையும் அதுக்குள்ளே முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேன் அத்தை. உனக்கு எதுக்கு சிரமம்? மதி சரி, மதிய கூட விடு. வாசுகி சுபா 2 பேத்துல யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்லத்த, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்க நைட்டு கோயிலுக்கு போறேன்னு சாலாத்திட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. பாரு, உன்னால எல்லாரும் வயிறார சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இல்ல அங்கிட்ட கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், கடையில சாப்பிட்டுக்கிறேன்னு சரியா சாப்பிட்டு சாப்பிடாமையே இருப்பாங்க. நல்ல வேலை பார்த்தமா. இருக்கட்டும் அத்தை. ஆமா, மோர் என்ன எடுத்து வச்சிருக்க? அத்தை குடிக்கலான்னு. ஓகே ஓகே, அத்தைக்கு பாதி உனக்கு பாதி, சரியா? சரிங்க அத்தை. எடு குடிக்கலாம். சித்து, குட் மார்னிங் டா. குட் மார்னிங் பா. என்னடா ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்ட? ஆமாப்பா. ஜாக்கிங் போனியா? இப்பதான். என்னடா ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஏய், நேத்து எவ்வளவு சந்தோஷமா போன் பண்ணி சொன்ன சிந்துவுக்கு எனக்கும் கல்யாணம்னு. இப்ப என்னடா? இல்லையா, மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஏன்டா? இல்ல அது என்ன சித்து, அப்பா அங்க வரவா? யோ இங்க வர்றதுலே இருக்காத. ஒரு இன்னைக்குதான் முகூர்த்த தேதியை குடிக்க போறேன்னு சொன்னாங்க. என்ன தேதின்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீ வா. சரிடா. டேய், உடனே போன் பண்ணி சொல்லுடா. சரி இப்ப சொல்லு, ஏன் டல்லா இருக்க? அது ஒண்ணு இல்லையா, சிந்தி நான் ரொம்ப நம்புறா, அதான் ஒரு மாதிரி. என்னாச்சு சித்து? இல்லையா, கண்டிப்பா சிந்துவா கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள நான் காலை கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா அவ என்ன நம்புறா. நாங்க வந்து இருப்பேன், கூட்டு குடும்பமா நானும் அதுல ஒருத்தனா வாழ்வேன்னு என்ன முழுசா நம்புறாயா. இதெல்லாம் நேத்து சிந்து சொன்னதும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. யோ, என்ன ஏமாத்திர மாட்டேல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாயா, அது என்னமோ மனசுக்குள்ள குடையுது. டேய் சித்து, நான் என்னையா பண்ணட்டும்? சிந்துக்காக அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அங்கேயே வாழ சொன்னா எப்படியா முடியும்? மனசு ஃபுல்லா ரணமா இருக்கு. மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுக்கிட்டு அங்க நான் உள்ள வாழ்ந்துட்டு இருந்தேனா எனக்கு மட்டும் இல்லையா, அங்க சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆயிடும். டேய் இப்ப இத பத்தி யோசிக்காத. என்னையா சொல்ற? சித்து, இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இந்த ஒரு விஷயத்துக்காக நீ எத்தனை காலம் காத்துக்கிட்டு இருந்த? ஆமையா, அதே நம்ம உண்மைதான். இப்ப அதுவா கை கூடி வந்திருக்கு. ஏய், அடிக்கடி சொல்லுவ, சிந்து என் கூட இருந்தா அம்மா பாசத்தை சின்ன வயசுல இழந்துட்டேன், ஆனா சிந்து கூட இருக்கும்போது அந்த நினைப்பு வராதுப்பான்னு சொல்லியிருக்க. அதனால நீ எதையும் யோசிக்காத. இப்போதைக்கு நீ சந்தோஷமா இரு. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரியா சித்து? சரிப்பா. சரி போ, எழுந்து குளிச்சு கிளம்பு. எங்க? என் மருமகளை பாக்கடா. யோ அப்பாடா, உடனே சிரிப்பு வந்துருச்சு. சரி போய் பாத்துட்டு வா. நேத்தே சொன்னேல தினம் பார்க்க வருவியான்னு கேட்டான்னு.
போடா உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பா. இங்க பாரு, கல்யாணம் வரைக்கும் சொதப்பிராத. நேத்து பேசுன மாதிரியே எல்லார்கிட்டயும் மெயின்டைன் பண்ணு. ம் சரியா. சரி, போயிட்டு வந்துட்டு கல்யாண தேதி குறிச்சிட்டாங்கன்னா அப்பா கிட்ட சொல்லு. ம் வச்சிரவா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறியா? உன்கிட்ட பேசி நான் என்ன பண்ண? நான் போய் என் சிந்துவை பார்த்து பேசுறேன். டேய் டேய். வந்துட்டு கூப்பிடுறையா. சரிடா, சாப்பிட்டுட்டு போ. ம் மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரையழகு இமை கொட்டும் மின்மீன்கள் இரவோடுதான் அழகு. ஆந்தகனி, ஆந்தகனி. சக்தி ரூம்ல தான் இருக்கேன். ஏய், என்ன எழுந்து குளிக்கலையா? என்னடா இன்னும் சாப்பிட வரலையேன்னு பார்த்தேன். இங்க பாரு, இன்னைக்கு அம்மா 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. வேணியா ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் வேலையா பாத்துருக்கா. ஐயோ அப்படியா? ஆமாமா, கொஞ்சம் எழுந்து போய் பார்த்தா அவளுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவேல. சாரி சக்தி, தெரியாது. ஆனா ஆந்தகனி, சாப்பாடு சூப்பரா இருந்தது. ஓ, நீயும் போய் சாப்பிடு. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? என்னாச்சு? தெரியலடா, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. பெட்டை விட்டு எழுந்திருக்கவே மனசு வரல. இப்படியே உட்காந்துருக்கணும் இல்ல படுத்து தூங்கணும் தான் தோணுது. என்னது, திரும்பவும் தூங்கவா? இங்க பாரு, பிச்சு போடுவேன் பிச்சு. நேத்து நைட்டு நான் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னே தூங்கிட்டேன். இப்ப காலையில 8 மணிக்கு தான் எழுந்திருக்க. திரும்பவும் தூக்கம் வருதுங்கிற? அதான் எனக்கே தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எதனால தூக்கம் வருதுன்னு. ஓ, யோசிக்கிற. சரி சரி, யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிக்கவங்கள திரும்பவும் தூக்கம் வருது. ஓ, எதுக்கு தூக்கம் வருதுன்னு யோசிச்சு திரும்ப தூக்கம் வந்துருச்சு. ஆமாண்டா, ஆனா கண்டு மட்டும் பிடிக்க முடியல. நீ கண்டும் பிடிக்க வேண்டாம், நண்டும் பிடிக்க வேண்டாம். வா, சாப்பிட்டுட்டு வந்து பேசாம தூங்கு. இப்படியே வா. சாப்பிட தானே போற? ஃபங்க்ஷனுக்கா போற? வா வா, சாப்பிட்டுட்டு வந்து தூங்கு. நான் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. நீ ஆபீஸ்க்கு போ, நான் பாத்துக்கறேன். சாப்பிட்டுட்டு உக்காந்துரு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் போய் சாப்பிட்டுக்கறேன். சொன்னா கேட்க மாட்ட. சரி இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. சாப்பாடு கொண்டு வந்தா ஊட்டி விடுவியா? ம் அப்பனா எடுத்துட்டு வா. ஏதாவது உடம்புக்கு செஞ்சா சொல்லு, உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துடலாம். தேவையில்லாம தூங்கி தூங்கி எழுந்து நீயா உன் ஹெல்த்த பாழாக்கிக்காத. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப கூட உன் கூட சண்டை போட சொல்லு, சூப்பரா சண்டை போடுவேன். ஆனாலும் ஏதோ ஒரு டயர்ட்னஸ். இன்னைக்கு ஃபுல்லா தூங்கி எழுந்துக்கிறேன், சரியா போவோம். சரிம்மா, சரி உட்காந்துரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். காட்டாருமே. சொல்லு அந்த கண்ணி. யாராவது என்ன கேட்டா? கேட்டா? உடம்புக்கு முடியல, டயர்டா இருக்கு அப்பலாம் எதுவுமே சொல்லிராத. ஏன்? என்ன செய்து ஏது செய்து அதுவா இதுவான்னு சொல்லி 100 கேள்வி கேட்பாங்க. 1000 தடவை ஹாஸ்பிட்டல் போன்னு திட்டுவாங்க. அதனால யார்கிட்டயும் எதையும் சொல்லாத. நான் கொஞ்சம் பிஸியா ஏதாவது படிச்சுட்டு இருக்கேன் இல்ல கோலம் போட்டுட்டு இருக்கேன், அப்படி ஏதாவது சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வா. ஓகே ஓகே. சரி சரி, போ போ போ. சக்தி, ஆபீஸ்ல ஒர்க் இருக்குன்னு சொன்னேன், அவசர வேலைன்னு சொன்னேன். ஆனா எனக்காக சாப்பாடு கொடுத்துட்டு போறேன்னு சொல்ற. இதுதான்டா, இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறது. ஆனாலும் ஏன் தெரியல, ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். நாளைக்கு இப்படி இருந்தா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். திரு, திரு, டேய் திரு. வினோ. ஹாய் வினோனா. ஹாய்மா தங்கச்சி, உங்க கண்ணுக்கு நான் தெரிஞ்சிட்டேனா? ஏனா? இல்ல, அப்பையில இருந்து 2 பேரும் பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. பாத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்கீங்க. முடியலமா, அப்பையில இருந்து நானும் வெயிட் பண்றேன், அதான் கூப்பிட்டுட்டேன். ஐயோ சாரினா. சாரி எதுக்கு? நான் தான் ஊட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்னடா என்னடாங்கிற? ஆபீஸ்க்கு வரலையா? ஆபீஸ்க்கா? என்னடா ஆபீஸ்க்கான்னு கேக்குற? ஆபீஸ்க்கு போனோம். சரிதான், ஏதோ ஒரு உலகத்துல இருக்கேன்னு தெரியுது. உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணது ஏன் தப்புதான். ரத்னம் சார் என்ன 1 வாரம் லீவ் எடுத்துக்க சொன்னாரு. பேசாம அந்த 1 வாரம் லீவை நீ வேணா எடுத்துக்கோ. 1 வாரம் லீவா? சரிதான், எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்க போல. வினோ, ஆமா நேத்து ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டேய், இதுக்கு மேல பேசாத. ஏன்டா, நைட்டு பேய் கதைய பேசி தூங்க வச்சிட்டீங்களேடா. வினோ, ரொம்ப சந்தோஷம். திரு, அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். ஆனா ரத்னம் சாரும் வைஷு அம்மாவும் 1 வாரம் இங்க இருந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. இருடா, அப்புறம் மாப்பிள்ளை விருந்து பொண்ணு விருந்தெல்லாம் 1 வாரம் கழிச்சு போய்க்கலாம்.
சரின்னு சொல்லிட்டேன்டா. அப்புறம் எல்லாருமே ஆபீஸ் போயாச்சு, போர் அடிக்குது. ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னா ரத்னம் சார் பிச்சு போடுவேன்னு சொல்லிட்டாரு. அதான் உன்ன கேட்டு நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாங்களா? வீட்டுக்குள்ள ஃபுல்லா இல்ல, மொட்டை மாடியில தான் இருப்பேன்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ தங்கச்சியோட வந்திருப்பேன்னு எதிர்பார்க்கலடா. அது ஒண்ணு இல்லடா, சும்மா பேசிட்டு இருக்கலான்னு. டேய் அதை மட்டும் சொல்லாத, பாத்துக்கிட்டு இருக்கலான்னு வந்தேன்னு சொல்லு. ஈனோ ஓகே ஓகே. வினோனா சேஷா எங்க? ஆதவனை பாத்துக்கிட்டு இருக்காமா. ஓ அப்படியா, சரி சரி. ஏய் சாப்பிட்டியா சாப்பிடலையா? அதெல்லாம் சாப்பிட்டேன்டா. ஓகே ஓகே, ஆபீஸ்க்கு மட்டும் கட் அடிச்சுட்டு இங்க வந்துட்ட. போகணும்டா, ஏன்டா நீ வேற? சரி சரி, பேசிட்டு வாங்க, சும்மா தான் பார்க்க வந்தேன். நான் கிளம்புறேன்ப்பா. போடா, இத வந்துடுறேன். என்னங்க? சொல்லுங்க. அண்ணே வந்தத கூட கவனிக்கல. சோ எல்லாம் உங்களாலதான். சரி சரி கிளம்புங்க, ஆபீஸ்க்கு போங்க. ஏய் எதுக்கு? இதுக்கா பாட்டி வாங்க போறீங்க? அடுத்து ரத்ன மாமா ஃபோன் பண்ணங்கள, போய் ஒர்க்க முடிச்சிட்டு வாங்க. சாயங்காலம் சீக்கிரம் வரவா? ஓகே சரி வா, நீயும் ஆதவனை பார்த்துட்டு உட்காந்துரு. அப்புறம் காலையில டிஃபன் ஃபுல்லா வேணி தான் பண்ணா. ஆமாங்க, ரொம்ப கஷ்டமா போச்சு. அதே சொல்லியிருந்தா கூட நானும் எழுந்திருப்பேன். எப்பவும் போல அத்தை செஞ்சிருப்பாங்களே நினைச்சிட்டு. இருக்கட்டுமா, அதனால ஒண்ணு இல்ல. வேணி ஸ்கூலுக்கு போயிட்டா, இனி நீ அம்மா கூட பார்த்து. நான் பாத்துக்கிறேங்க. சரி கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. காதல் வந்தா பிறை கூட பேரழகு, பெண்ணோடு காதல் வந்தா பிறை கூட பேரழகு, என்னோடு நீ இருந்தா இருள் கூட ஓரழகு. டேய் சரத்து, சீக்கிரம் வா. சரிடி. ஹாய், வாடா வா. என்ன இன்னும் டியூட்டிக்கு போலையா? இன்னும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? டேய் இல்ல, மணி 10க்கு மேல ஆச்சு, அதான் கேட்டேன். என்னடா பேச்செல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு? இல்லாட்டி நானே பேசினாலும் நீ பேச மாட்டியே. என்ன பண்ண? எல்லாம் என் சிந்துவுக்காக. ரொம்ப அழுத்துக்காத. ஆமா, நேத்து வந்து பேசிட்ட போல உங்க மாமா கிட்ட. ஆமா, அந்த ஆள்கிட்ட பேசாம பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு. என்ன? டேய் போடா போ. 10 உன்ன டிசிபி இங்க சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, அவங்களெல்லாம் என்ன பண்ண? இன்னைக்குதான் கோர்ட்டு கூட்டிட்டு போறேன். இங்க பாரு, குறைஞ்ச பட்சது ஒவ்வொருத்தருக்கும் 10-15 வருஷமாவது தண்டனை வாங்கி கொடு. இல்லேன்னு வச்சுக்கோ. இல்லேன்னு வச்சுக்கிட்டா தேவையில்லாம அவங்க மேல நான் கை வைக்க வேண்டியிருக்கோம். அப்புறம் நான் உள்ள தூக்கி போட வேண்டியிருக்கோம். பரவாயில்லையா? டேய் இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என் தங்கச்சிக்காக கஷ்டப்பட்டது இதெல்லாம் பார்த்துதான் ரத்னா பாட்ட நானும் பேசி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இங்க பாருடா, உன்னை முழுசா என் தங்கச்சி நம்புறா. கடைசி டைம்ல ஏதாவது ஏமாத்திராத. ஏய் நிஜமாதான்டா. அப்புறம் அவளே உன்னை சும்மா விட்டாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறதாவே வச்சுக்கோ. ஏற்கனவே உன்னை நம்பிதான் அவ கஷ்டப்பட்டா. இரும்பவும் ஏதாவது அவளுக்கு கஷ்டம் கொடுக்கலாம்னு நினைச்ச. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. என்னடா வார்த்தையெல்லாம் ரொம்ப போகுது? என் தங்கச்சி வாழ்க்கடா, வார்த்தை இதை விட அதிகமா கூட வரும். எல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க இருக்கிறத விட உன் தங்கச்சி ஏன் சிந்துவா என் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. என்னன்னா உன் வீட்லயா? டேய் நேத்தினமோ வீட்டோட மாப்பிள்ள கூட்டு குடும்பம். அது என்ன வருஷம் பூரா இங்கேவா இருப்போம்? கொஞ்ச நாள் தான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன். என்னமோ பாத்துக்கோ, இதோ பார்க்கதான் போறேன். டேய் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து பேசுறேன். அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துரு. ஒருத்தனை விட்டுறாத, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். போடா, நான் பாத்துக்கிறேன். ஆனாலும் சரத்து சொல்றா. இல்ல இவ்வளவு நாள் உங்களுக்குலாம் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் திருட்டுத்தனமா பார்க்க வருவேன். அதுல ஒரு கெத்து இருந்தது. ஆனா இப்போ உங்க எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அப்புறம் என் சிந்துவை பார்க்க போறேன் பாத்தியா, இதுலயும் ஒரு கெத்து இருக்குடா. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. நீ இருக்கிறத பொறுத்து கடைசி வரைக்கும் எல்லாமே நல்லாதான் இருக்கும். ஐயய்ய போப்பா போ, போய் வேலையை பாரு. நான் போய் என் சிந்துவை பார்த்துட்டு வரேன். ஏய் போடா. தேங்க்யூ. சரத்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சிந்து ஏன் கிட்டதாமா? இதேதோ நான் வரேன். வரட்டா? என் தங்கச்சி நீ நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அவ சந்தோஷம் எங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது, அதை ஏதாவது பழக்கிடுவேன்னு பயமா இருக்கு. சரி ஓகே பாக்கலாம். ஓகே ஓகே, இன்னைக்கு அவங்களை எல்லாத்தையும் கோர்ட்டு கூட்டிட்டு போனோம். கிளம்புவோம், மணி ஆயிடுச்சு. காயு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியும்டி. 4 நாள் கழிச்சு ஜீவானிக்கு ஆபீஸ் வரானா? ஆமா ஆமா. பாரி, 4 நாள் அவனை பார்க்காம அவன்கிட்ட வம்பு இழுக்காம ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஆமா காயு, ஏதாவது நம்ம 2 பேர் சேர்ந்து நக்கல் அடிப்போம். அவன் அதுக்கெல்லாம் சேர்த்து நம்மள கிண்டல் பண்ணுவான். இத 4 நாளா பார்க்காம
கவனிச்சுக்கலாம். ஏய் வாராண்டி. ஜீவாவா? திரும்பி பாத்துறாத, அப்புறம் உன்னை பாத்துருவான். பாரு காயு, சொல்லுடி. அவன் வர்றத பாக்காத மாதிரி அவனை பத்தி ஏதாவது பேசலாமா? சூப்பர். ஓகே ஓகே, ரெடியா? பக்கத்துல வந்துட்டானா? வந்துட்டான், கண்டுக்காத, திரும்பி மட்டும் பாத்துறாத. ஓகே ஓகே. என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் தாவணியில் என்ன மயக்கிறியே அந்த மாதிரி வந்திருக்காங்களே. பாரி, சொல்லுடி காயு. இந்த ஜீவா ஆபீஸ்க்கே வரல, ஏன் தெரியுமா? ஐயோ, நம்மள பத்தி தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். ஆமாண்டி, வினோஷேஷா கல்யாணம்னு ஆபீஸ்க்கு வரலன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கு கூட பாரு, எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்தாச்சு, திருசார தவிர. ஆனா இவனை இன்னும் காணோம். என்ன பாரி, என்னவா இருக்கும்? வேணா ஜீவாவுக்கு கால் பண்ணி பேசலாமா? ஐயே, அதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? விஷம் விஷம். போன் பண்ணி பேசினா குறைஞ்சா போயிடுவ. ஏன் பாரி? அது ஒண்ணு இல்ல காயோ, நான் நல்ல கல்யாண வீடு அது இதுன்னு சுத்திட்டு வந்திருக்கான். கல்யாண வீட்டுக்கு ஏகப்பட்ட கூட்ட கும்பல்லாம் வந்திருக்கோம். என்ன சொல்ல வர? ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பான்னு சொல்றியா? ஐயோ, அவ்வளோ திறமை இருந்தா நான் ஏன் நீங்க பேசுறத தெரியாம நின்னு கேட்டுட்டு இருக்க போறேன். ஐயே, கண்டதும் காதல் கல்யாணமா? சேச்சா, அப்படிலாம் இருக்காது காயோ. கிரேட் இன்சல்ட். நான் எதுக்குமே ஆக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாக போல. அப்படிலாம் இல்ல, ஜீவாவை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயோ, ஏன் அழகி. அதனால யாரையாவது பிடிச்சி, ஆமா ஆமா, யாரையாவது பிடிச்சி. ஐயோ காயோ, ஜீவாவை பாக்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். டேய், ஆன அழகண்டா. அப்பனா ஜீவாவுக்கு யாரையும் பிடிக்காதா? யார் சொன்னா? ஐயோ காயோ, பிடிச்சாப்ல என்ன ஆயிட போகுது? வந்து தைரியமா பேச போறானா? அதெல்லாம் பேசவே மாட்டான். என்ன பாரி இப்படி சொல்லிட்ட? ஆமா காயோ, அப்படியே ஏதாவது ஒரு பொண்ணு இவன்கிட்ட பேச வந்தா, என்னம்மா பாப்பா சாப்பிட்டியா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், சரியா அப்படின்னு காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிட்டு வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு கிட்ட கூட சொல்லுவான். தூ, ஓ மூஞ்சில நீயே துப்பிக்கோடா. இதுக்கு மேலே இவங்க பேசுறத நீ கேட்கணும்னு நினைக்கிற? என்னடி சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, சிரிப்பு சிரிப்பா வருது. எனக்கும் அப்படித்தான். சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. ஐயோ ஜீவா, நீ எப்ப வந்த? அம்மாடி அம்மாடி, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எனக்கு என்னமோ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்ததும், சாரி கேட்டதும், நான் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே பேசுற மாதிரி இருந்தது. ஐயோ பாரி, கண்டுபிடிச்சிட்டாண்டி. ஏய், என்னது கண்டுபிடிச்சிட்டானா? அடி பாவிகளா, தெரிஞ்சேதான் பேசுனீங்களா? ஆயிட்டா, இங்க பாருங்க, நான் சும்மா பேசி பார்க்கலாமான்னு தான் கேட்டேன். பேச விட்டது போற இவதான். ஐயோ, நானும் ஒண்ணுமே பண்ணல. என்னது, ஒண்ணுமே பண்ணலையா? பேசாம இரு. என்னடி பேசாம இரு? ஜீவாவை லவ் பண்றது வரைக்கும் நீ செஞ்சுட்டு, லவ் பண்றது போக முதல்ல வர முதல்ல தெரியாம பாக்குறது, இப்படி ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு நீ என்ன போட்டு கொடுக்குறியா? ஐயோ பாரி, சும்மா இரு. என்னடி? ஒண்ணு இல்ல, அது காயு. ஐயோ கூப்பிடுறாண்டி. என்னன்னு கேளு, இன்னைக்கு உனக்கு ஓகேதான். ஐயோ நீ வேற. ஜீவா, இங்க பாரு, எப்பவுமே இப்படி விளையாட்டுத்தனமா இருக்காத. அது என்ன போகும்போது வரும்போது தெரியாதனமா பாக்குறது? என்ன ஜீவா? இனி அப்படிலாம் பாக்காத, என்ன கூப்பிடு, நானே உன் முன்ன வந்து நிக்கிறேன். சுத்தம். சரி ஜீவா. ஆமா, வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? அது பேச்சு முடிஞ்சாதான் வேலை ஸ்டார்ட் ஆகும். அப்ப நான் முடிச்சிட்டு போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. ஜீவா, அவசர ஒர்க் இருக்கும்போது அவசரமே இல்லாம நிதானமா பேசிட்டு இருக்கீங்க. பாரி, போ சிஸ்டத்துல உட்காரு. ஓகே ஆயிட்டா. ஓய், நீ என்ன உன் வேலையை போய் பாரு. சரி ஜீவா. அந்த பயம் இருக்கட்டும், போட்டோம். ஜீவா ஆயிட்டா. சொல்லுமா பாரி. நான் இப்ப சொன்ன எல்லாத்தையும் முழுசா கவனிச்சீங்களா? எல்லாத்தையும் கவனிச்சேனே. ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டா. எதுக்குமா? உங்களுக்கு கல்யாணம் மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. ஏய், கன்ஃபார்ம். இருக்கட்டும், நான் முரட்டு சிங்களா இருந்துட்டு போறேன். என்ன சிரிக்கிறாங்க? ஓய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, சொன்ன மாதிரி காலையிலே வந்துட்டேன்னு பாக்குறியா? சும்மாவே உன்னை பாக்கணும்னா அவ்வளவு சந்தோஷப்படுவேன். இதுல நீயே என்ன பாக்கவான்னு கூப்பிட்டு இருக்க, சொல்லவா வேணும்? சரத்தனாவை பாத்தியா? வேற வீட்ல அம்மா எல்லாரையும் பார்த்தேன், எல்லாத்தையும் என்ட்ரி கொடுத்தாச்சு. கடைசியா உன்னையும் பார்க்க வந்துட்டேன். எல்லார்கிட்டயும் பேசுறியா? அப்புறம் ரத்னப்பா, வைரப்பா, வீரானா எல்லாரும் ஆபீஸ்க்கு போயாச்சு. திரு மட்டும் வீட்ல இருக்கான். சரத் இப்பதான் டியூட்டி கிளம்புறான். ஓகேவா? ஆமா. ஆமா, போயாச்சா? போயாச்சானா? அதான், அதுக்கு போயாச்சா? எதுக்கு? ஐயோ, நம்ம கல்யாண தேதியை குறிக்க போயாச்சா?
அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரத்னப்பாவும் வைரப்பாவும் போயிட்டு வருவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஹோ வைஷு அம்மாவா? ம். எப்படி கரெக்டா சொன்னேனா? எப்படி சொன்ன? வைஷு அம்மா தான் உன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. சாலாமா கொஞ்சம் அம்மாங்கிற எண்ணத்துல கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க. கரெக்டா சொல்ற சித்தார்த். இது மட்டும் நான் எல்லாமே சொல்லுவேன். ஆஹா, அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்க. வாட்ச் பண்றதுன்னா வாழ்ந்திருக்கேன். உன்னை பத்தி வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே தெரியும். டெய்லி இப்படியெல்லாம் நான் என் பொழப்பு போகுது. சிந்தி என் கூட இருந்தா என்ன பண்ணுவா, என்னென்னலாம் நம்ம பேசுவோம், எங்கெல்லாம் ஊர் சுத்தலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். சித்தார்த். என்னாச்சு? ம்ஹும். ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணு இல்ல. நீ நினைச்ச மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து உனக்கு கிடைக்காத சந்தோஷம் எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன். சிந்து. கண்டிப்பா சித்தார்த். அம்மாவா, நல்ல ஃப்ரெண்டா, உனக்கு ஏத்த மனைவியா, இன்னும் எல்லாமாமா உன்னை சுத்தி ஒரு பெரிய சொந்தம் இருக்கிற மாதிரி கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ. கண்டிப்பா இந்த மாதிரி உன்னை நான் பாத்துக்கிறேன். இனி நீ எப்பவும் ஃபீல் பண்ணாத. என் சரத்தனா சொன்னா என்ன காணும்னு சொன்னதும் எந்த அளவுக்கு தவிச்ச துடிச்சேன்னு. சரத்தனா மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள எல்லாருமேவும் என் மேல இவ்வளவு உயிரா இருக்கிற நீ எனக்காக தான் என் அப்பா கிட்ட வந்து பேசினேன். வீட்டோட மாப்பிளையா இருக்க சரின்னு சொல்லிட்ட. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? கண்டிப்பா இனி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். சிந்து. கண்டிப்பா சித்தார்த். ஐயோ சிந்து, இத்தனை நாள் நீ என்ன பிடிக்கலன்னு சொன்னப்போ கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசும்போது மனசு ஏதோ உறுத்துது. கஷ்டமா இருக்கு சிந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சித்தார்த். டேய் சித்து. சிந்து. என்னடா? ஒண்ணு இல்ல. சரி ஓகேவா, வீட்ல எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வரலாம்.